அது போதைப் பொருள் பழக்கம்ன்றது இன்னைக்கு நேற்று இல்லை சார், ரொம்ப நாளாவே காலங்காலமாக நடந்துட்டு இருக்க விஷயம் தான். இப்போ நடிகர்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு டக்குன்னு லைம் லைட்டில் வந்துருச்சு. ஸோ எந்த ஊர்லேயுமே, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, சரி நல்லதுன்னு ஒன்று இருக்கும்போது கெட்டதுன்னு ஒன்று இருக்க தானே செய்யும். ஒரு வீட்டில் 2-3 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தை ஒரு தலைவர் நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது, ஒரு நாட்டில் உள்ள ஒரு அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா. அங்கங்கே தவறுகள் நடக்க தான் செய்யும். இப்போ அது சினிமா துறையில் ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசும்பொழுது அது பூதகரமாக பெருசாக வெடிச்சிருக்கு. அதுக்குமே வந்து போலீஸ் வந்து தரப்புலேருந்து இதுதான் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ரைட் பண்ணிட்டாங்கன்னு முழு விவரத்தையும் யாரும் சொல்லன்றதுனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இமேஜினேஷன் எழுதிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் அவர் கூட நான் வந்து காக்கி அப்படின்ற படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப பண்பான, ரொம்ப சிம்பிள், நல்ல ஹியூமன் பீயிங், நல்லா பழகியிருக்கோம். எப்படி அவர் இதுக்குள்ளே போனார், என்ன நடந்துச்சுன்ற முழு விவரம் எனக்கு தெரியாதனால அதை பற்றி எதுவும் கருத்து சொல்ல விரும்பல. மறுபடி கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் இல்லை சார். அவங்க தே ஆர் டூயிங் தேர் டியூட்டி அண்ட் தவறுகள் அங்கங்கே நடக்கும்போது தண்டிப்பாங்க. இதுதான். அது போதைப் பொருள் பழக்கம்ன்றது இன்னைக்கு நேற்று இல்லை சார், ரொம்ப நாளாவே காலங்காலமாக நடந்துட்டு இருக்க விஷயம் தான். இப்போ நடிகர்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு டக்குன்னு லைம் லைட்டில் வந்துருச்சு. ஸோ எந்த ஊர்லேயுமே, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, சரி நல்லதுன்னு ஒன்று இருக்கும்போது கெட்டதுன்னு ஒன்று இருக்க தானே செய்யும். ஒரு வீட்டில் 2-3 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தை ஒரு தலைவர் நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது, ஒரு நாட்டில் உள்ள ஒரு அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா. அங்கங்கே தவறுகள் நடக்க தான் செய்யும். இப்போ அது சினிமா துறையில் ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசும்பொழுது அது பூதகரமாக பெருசாக வெடிச்சிருக்கு. அதுக்குமே வந்து போலீஸ் வந்து தரப்புலேருந்து இதுதான் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ரைட் பண்ணிட்டாங்கன்னு முழு விவரத்தையும் யாரும் சொல்லன்றதுனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இமேஜினேஷன் எழுதிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் அவர் கூட நான் வந்து காக்கி அப்படின்ற படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப பண்பான, ரொம்ப சிம்பிள், நல்ல ஹியூமன் பீயிங், நல்லா பழகியிருக்கோம். எப்படி அவர் இதுக்குள்ளே போனார், என்ன நடந்துச்சுன்ற முழு விவரம் எனக்கு தெரியாதனால அதை பற்றி எதுவும் கருத்து சொல்ல விரும்பல. மறுபடி கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் இல்லை சார். அவங்க தே ஆர் டூயிங் தேர் டியூட்டி அண்ட் தவறுகள் அங்கங்கே நடக்கும்போது தண்டிப்பாங்க. இதுதான்.